பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. அனைவருக்கும் பாஸ்கா காலத்தின், குறிப்பாக இந்த பாஸ்கா 2ஆம் வாரத்தின் மகிழ்ச்சியால வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆமாம், உங்க எல்லாரையும் இன்றைய வார்த்தை யூடியூப் சேனலுக்கு ரொம்ப அன்போடு வரவேற்கிறோம். கண்டிப்பா. இன்னைக்கு இந்த ஆழமான பார்வைக்குள் நம்ம முழுமையா போறதுக்கு முன்னாடி ஒரு விரிவான நன்றி மற்றும் மன்றாட்டு ஜெபத்தோடு நாம தொடங்கலாம்னு நினைக்கிறேன். ரொம்ப சரி, ஜெபத்தோடு ஆரம்பிக்கிறது தான் எப்பவுமே நல்லது. தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். ஆமென். எங்கள் அன்பு தந்தையே, இந்த அருமையான நாளுக்காகவும் உமது முடிவில்லா கிருபைக்காகவும் உமக்கு நெஞ்சார்ந்த நன்றி கூறுகிறோம். இன்றைய நற்செய்தி, முதல் வாசகம் மற்றும் திருப்பாடல்கள் ஆகிய வாழ்வளிக்கும் வாசகத்தின் வழியாக வெளிச்சம் தந்து எங்களை வழிநடத்துவதற்காக உமக்கு நன்றி. ஆமென். இன்றைய வாசகம் எங்களுக்கு தரும் அன்பின் செய்திக்கு நன்றி. ஆமென். ஆண்டவரே, எங்களை சூழ்ந்திருக்கும் சிறைக்கூடங்கள்லேருந்து எங்களை விடுவிக்கும் உமது வல்லமைக்காக நாங்க நன்றி சொல்றோம். ஆமாம் ஆண்டவரே, ஏழைகளின் கூக்குரலுக்கு செவிசாய்க்கும் உமது அன்பை உணர்த்தும் இந்த வாசகத்தின் வழியாக வெளிச்சம் பெற இன்றைய வார்த்தை யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிறோம். அவங்களுடைய பாவங்களுக்கான மன்னிப்பும் ஆன்ம மற்றும் உடல் சுகமும் ஆண்டவராகிய உமது அளவற்ற இரக்கமும் அருளும் அவர்கள் மீது தாராளமாக பொழியப்பட வேண்டும் என்று மன்றாடுகிறோம். ஆமென். எங்கள் பலவீனங்களை நீக்கி உமது தூதர்கள் வழியாக எங்களை பாதுகாத்து வழிநடத்துவீராக. குறிப்பாக தலையில் ஏற்பட்ட காயத்திலிருந்து குணமாகி வரும் இளம் சகோதரன் எல்வினுக்காக ஜெபிக்கிறோம். அதே போல மொழி தேர்வுகள் எழுதுற மாணவர்களுக்காகவும் நாங்க ஜெபிக்கிறோம். கண்டிப்பா. கூடவே திருவாளர் டி. புஷ்பராஜ் அவங்களோட உடல் நலத்திற்காகவும் அவங்க மன அமைதிக்காகவும் நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. துயரப்படுகிறவர்கள், துன்பப்படுகிறவர்கள் கிறிஸ்துவில் மகிழ்ச்சியை கண்டடையவும், குடும்பங்கள் மற்றும் தாய்மார்கள் சோதனைகள்ல பலப்படவும் ஜெபிக்கிறோம். அது மட்டுமில்லாம மறைப்பணியாளர்கள், நற்செய்தி அறிவிப்பாளர்கள், அப்புறம் துன்புறுத்தப்படுவோர் உமது வார்த்தையை தைரியமாக எடுத்துரைக்கவும் உம்மால் பாதுகாக்கப்படவும் மன்றாடுகிறோம். ஆமாம், விசுவாச சமூகங்கள் ஆண்டவரின் வார்த்தையில் உறுதியாக நிலைத்திருக்கவும் மன்றாடுகிறோம். எங்களுடைய ஊழியத்தின் வழியாக எங்கள் பாடல்கள் மற்றும் போதனைகள் மற்றவர்களை துயரத்திலிருந்து மகிழ்ச்சிக்கு கொண்டு செல்லவும், கிறிஸ்துவை தைரியத்துடனும் நம்பிக்கையுடனும் அறிவிக்கவும் அருள் தாரும். ஆமென். மற்றும் எங்களிடம் ஜெபத் தேவைகளை சொன்ன அனைவருக்காகவும் அவர்களின் நல்ல நோக்கத்திற்கான மன்றாட்டுக்கள் அனைத்தும் விரைவில் நிறைவேறும்படியாகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த மன்றாட்டுகள் அனைத்தையும் எங்கள் சகோதரரும் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் பேரில் திருமுன் வைக்கிறோம் எங்கள் அன்பு தந்தையே. ஆமென். ஆமென். உங்களது ஜெபத் தேவைகளை கமெண்டிலோ அல்லது எங்களின் வாட்ஸ்ஆப்பிலோ தெரிவியுங்கள். நாங்களும் எங்களது தனிப்பட்ட ஜெபத்திலும் ஜெபிக்கிறோம். இன்னைக்கு நாம இந்த ஆழமான பார்வையில யோவான் நற்செய்தி அதிகாரம் 3, திருத்தூதர் பணிகள் அதிகாரம் 5, திருப்பாடல்கள் 34 மற்றும் திருத்தந்தை பிரான்சிஸ் அவங்களோட 2014ஆம் ஆண்டின் சிந்தனைகள், இது எல்லாத்தையும் ரொம்ப ஆழமா அலச போறோம். ஆமா, இதோட நோக்கம், அதாவது நம்மளோட மிஷன் என்னன்னா, உலகத்தோட இருளான சிறைகள்ல இருந்து ஆண்டவரோட அன்பை எப்படி நம்மள மீட்கிறது அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறது தான். கண்டிப்பா. இதை நாம திருத்துதர் பணிகள் 5:17-26 வரையுள்ள வாசகத்திலிருந்து தொடங்கலாம்னு நினைக்கிறேன். அங்க ஒரு சுவாரஸ்யமான வரலாற்று நிகழ்வு நடக்குது. ஆமா, இப்ப நேர்களே, நீங்க ஒரு விஷயத்த கற்பனை செய்து பாருங்க. ஒரு மிக உயர்ந்த பாதுகாப்பு கொண்ட ஒரு சிறைச்சாலை. வெளிய பாத்தீங்கன்னா ஆயுதம் ஏந்திய காவலாளிகள் ரொம்ப விழிப்புடன் நிக்கிறாங்க. முழு காவலோட. ஆமா, கதவுகள்ல போடப்பட்ட உறுதியான பூட்டுக்கள் அப்படியே இருக்கு. அதுல எந்த மாற்றமும் இல்ல. ஆனா காலையில அந்த கதவை திறந்து உள்ள பார்த்தா இருந்த கைதிகள் அப்படி மர்மமான முறையில மாயமாயிட்டாங்க. உள்ள யாருமே இல்ல. ஆமா, ஒருத்தரும் இல்ல. இது ஏதோ ஒரு ஹாலிவுட் த்ரில்லர் படத்தோட காட்சி மாதிரி இருக்குல்ல. ஆனா இது படம் கிடையாது. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு எருசலேம் நகர்ல நடந்த ஒரு உண்மையான நிகழ்வு. கண்டிப்பா ஒரு வரலாற்று நிகழ்வு. அதாவது உலகத்தோட அதிகாரத்துக்கும் ஆண்டவருடைய வல்லமைக்கும் இடையே நடக்கிற ஒரு நேரடி மோதல்னு இதை சொல்லலாம். ஒரு பெரிய மோதல்னா. ஆமா, உண்மையை எப்படி அதிகாரத்தால் பூட்டி வைக்கவே முடியாது அப்படிங்கறத இந்த வாசகம் நமக்கு ரொம்ப தெளிவா காட்டுது. இந்த முரண்பாட்டை பத்தி பேசும்போது இன்றைய காலகட்டத்துக்கு பொருந்தும் ஒரு சின்ன ஸ்டோரி ஒன்னு எனக்கு ஞாபகம் வருது. ஓ, சொல்லுங்க. சமீபத்துல ஒரு விசுவாசிய பற்றி கேள்விப்பட்டேன். அவர் ஒரு நிறுவனத்துல ரொம்ப நேர்மையாக வேலை செய்து கொண்டிருந்தார். அங்கே நடந்த சில நிதி முறைகேடுகளை அவர் தைரியமா சுட்டி காட்டினார். அந்த உண்மையை வெளியே கொண்டு வர முயற்சி பண்ணிருக்கார். ஆமா,
ஆனா அந்த உண்மையை மறைக்க நினைத்த மற்றவர்கள் எல்லாம் சேர்ந்து அவர் மீது பொய் குற்றச்சாட்டுகளை சுமத்தினார்கள். அவரை வேலையிலிருந்து நீக்கி ஒரு வழக்கையும் தொடர்ந்து விட்டார்கள். அட பாவமே! அது அவருக்கு ஒரு இருண்ட சிறைச்சாலை போல இருந்தது. அவருடைய பேரும் புகழும் முழுவதுமாக முடக்கப்பட்டுடுச்சு. ஆனா அவர் ஆண்டவரை மட்டுமே நம்பி இருந்தார். வேற எந்த மனித அதிகாரத்தையோ அவர் நாடவே இல்ல. விசுவாசத்துல உறுதியா இருந்திருக்காரு. திடீர்னு ஒரு நாள் யாருமே எதிர்பாராத விதமாக அந்த நிறுவனத்தின் தலைமை அலுவலகத்திலிருந்து ஒரு பெரிய தணிக்கை, அதாவது ஒரு பெரிய ஆடிட் நடந்தது. அதில் உண்மை சத்தமில்லாமல் வெளியே வந்தது. வாவ்! ஆண்டவர் செயல்பட ஆரம்பிச்சிட்டாரா? கண்டிப்பா. அவர் மீதான குற்றச்சாட்டுகள் அனைத்தும் பொய்யென்று நிரூபிக்கப்பட்டு வழக்கும் தள்ளுபடி செய்யப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் அவருக்கு மீண்டும் அதே நிறுவனத்தில் அதைவிட ஒரு உயர்ந்த பதவி கொடுக்கப்பட்டது. இது ஒரு அற்புதமான விடுதலையா இருக்கு. ஆமா, அவர் பயந்து ஓடவில்லை. மாறாக அந்த புதிய பதவியில் இருந்து கொண்டு இன்னும் தைரியமாக தன் நேர்மையாலும் அன்பாலும் ஆண்டவரின் நற்செய்தியை அறிவித்து வருகிறார். இந்த ஸ்டோரி இன்றைய வாசகத்தின் மையக்கருத்தான விடுதலைக்கும் தைரியத்துக்கும் ஒரு சிறந்த உதாரணம் இல்லையா? மிக சரியான ஒரு ஸ்டோரி தான் இது. மனிதர்கள் உருவாக்குற சிறைக்கூடங்களை ஆண்டவர் எப்படி தகர்க்கிறார் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு அருமையான சான்று. உண்மைதான். இதே விஷயம்தான் அன்றும் நடந்தது. திருத்தூதர்கள் மக்களுக்கு நன்மைகளை செய்து கொண்டிருந்தார்கள், நோயாளிகளை குணமாக்கினார்கள். ஆனா அதை தாங்க முடியாத அதிகார வர்க்கம் அவங்கள சிறையில் அடைக்கிறது. இப்போ அந்த 17 மற்றும் 18 வசனங்களை நான் வாசிக்கிறேன். அந்நாட்களில் தலைமை குருவும் அவரை சேர்ந்த சதுசேய கட்சியினர் அனைவரும் பொறாமையால் நிறைந்து திருத்தூதரை கைது செய்து பொதுச்சிறையில் காவலில் வைத்தனர். இத படிக்கும்போது எனக்குள்ள ஒரு பெரிய கேள்வி வருது. இப்போ திருத்தூதர்கள் எந்த தப்பும் செய்யலையே. மக்களுக்கு நோயை குணமாக்கினார்கள், நற்செய்தியை சொன்னார்கள். ஆமா, நல்லதான் பண்ணாங்க. அப்புறம் ஏன் நன்மை செய்யும் மனிதர்களை பார்த்து இந்த அதிகார வர்க்கம் இவ்வளவு கோபப்பட வேண்டும்? அதிகாரம் கையில் இருப்பவர்கள் எப்போதுமே உண்மையை ஒரு அச்சுறுத்தலாக தான் பாக்குறாங்களா? கண்டிப்பா. இத புரிஞ்சுக்கணும்னா நாம் அந்த ஆட்சி பேரவை அல்லது சான்ஹெட்ரின் அப்படின்னு சொல்லப்படுற அந்த அமைப்பை பற்றி தெரிஞ்சுக்கணும். ஓ, அந்த மத நீதிமன்றம். ஆமா. சான்ஹெட்ரின் அப்படிங்கிறது அந்த காலத்துல யூதர்களுடைய மிக உயர்ந்த மத மற்றும் அரசியல் நீதிமன்றம். அதுல 70க்கும் மேற்பட்ட தலைமை குருக்கள், சதுசேயர்கள், பரிசேயர்கள் எல்லாம் அடங்கிய ஒரு மாபெரும் அதிகார மையம். அது ஒரு பெரிய பவர் சென்டர் அப்படின்னு சொல்லலாம். மிகச்சரி. அவங்களுக்குன்னு ஒரு பெரிய ஈகோ இருந்தது. மக்கள் தங்களை மட்டுமே மதிக்க வேண்டும், தங்களை மட்டுமே பின்பற்ற வேண்டும் அப்படின்னு அவங்க நினைச்சாங்க. ஆனா சமூகத்தின் பார்வையில வெறும் சாதாரண கல்வி அறிவற்ற மீனவர்களாக இருந்த இந்த திருத்தூதர்களுக்கு மக்கள் மத்தியில செல்வாக்கு பெருகியதை கண்டு அவங்க ரொம்பவே மிரண்டு போயிட்டாங்க. அப்போ இங்கே சொல்லப்பட்டிருக்க அந்த பொறாமை அப்படிங்கிறது வெறும் கோபம் கிடையாது, அது ஒரு வகையான பயம் அப்படின்னு சொல்றீங்களா? ஆமா. அதாவது தங்களுடைய அதிகாரம் பறிப்போய் விடுமோ அப்படிங்கிற ஒரு பாதுகாப்பற்ற தன்மை, ஒரு இன்செக்யூரிட்டி. சரியா சொன்னீங்க. ஈகோ எப்போதெல்லாம் அச்சுறுத்தப்படுகிறதோ அப்போதெல்லாம் மனிதர்கள் வன்முறையையோ அல்லது அதிகாரத்தையோ தான் கையில் எடுப்பாங்க. தன்னுடைய செல்வாக்கு எங்கே குறைந்து விடுமோ அப்படிங்கிற அந்த பயம்தான் இங்க பொறாமையாக வெடிக்குது. ரொம்ப ஆழமான ஒரு பார்வை இது. இதை கேட்கும்போது உங்களுக்கும் தோணலாம் நேயர்களே, நாமும் நமது அலுவலகத்திலோ அல்லது சொந்த குடும்பத்திலோ இப்படி ஒரு சூழ்நிலையை சந்திச்சிருக்கோமே அப்படின்னு. நீங்க நேர்மையாக செயல்படும் போது மற்றவர்களுடைய பொறாமை உங்களை ஒரு சிறை போன்ற நெருக்கடியில தள்ளலாம். உங்களை பற்றி தவறாக பேசி உங்களை ஒதுக்கலாம். அது உண்மைதான். அந்த மாதிரி நேரத்துல நம்ம ரொம்ப தனிமையா உணர்வோம். ஆனா அந்த நெருக்கடியில நாம மாட்டிக்கொள்ளும் போது ஆண்டவர் அமைதியாக இருப்பதில்லை. நிச்சயமா மாட்டார். இரவில் ஒரு பெரிய திருப்பம் நிகழ்கிறது. 19 மற்றும் 20 வசனங்கள்ல ஆண்டவருடைய தூதர் சிறைச்சாலையின் கதவுகளை திறந்து அவர்களை வெளியே அழைத்து செல்கிறார். ஒரு சத்தமும் இல்லை. காவலர்களுக்கே தெரியாமல் நடக்கும் இந்த விடுதலை உண்மையிலே மெய்சில் இருக்க வைக்குது. ஆமா, ஆண்டவரோட தூதர் இருளில் ஒளியாக அவர்களை மீட்கிறார். ஆனா அதுக்கப்புறம் அந்த தூதர் சொன்ன வார்த்தைகள் தான் நம்ம ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஆமா, அந்த தூதர் அவங்கள ஒரு பாதுகாப்பான இடத்திற்கு ஓடி ஒளிய சொல்லல. மாறாக, நீங்கள் போய் கோவிலில் நின்று வாழ்வு பற்றிய வார்த்தைகளை எல்லாம் மக்களுக்கு எடுத்து கூறுங்கள் அப்படின்னு சொல்றார். இதுதான் ரொம்ப முக்கியமான கட்டம். அதாவது எந்த கோவிலில் பிரச்சனை வந்ததோ, எங்கிருந்து அவங்க கைது செய்யப்பட்டாங்களோ அதே கோவிலுக்கு மறுபடியும் போக சொல்றார். இது எப்படின்னா, ஒரு நெருப்பிலிருந்து காப்பாற்றப்பட்ட ஒருவரை மீண்டும் அதே நெருப்பிற்குள்ளேயே போய் மற்றவர்களை காப்பாற்ற சொல்வது போல இருக்கு. ரொம்ப அழகான ஒரு உதாரணம்.
இதே அவர்களுக்கு மறுபடியும் ஆபத்து வராதா? அவங்க பயந்துக்க மாட்டாங்களா? அந்த நெருப்பிலிருந்து காப்பாற்றி மீண்டும் நெருப்பிற்குள் அனுப்புவது அப்படிங்கிற அந்த ஒப்புமை ரொம்ப அருமை. இங்க நாம ஆண்டவருடைய திட்டத்தை புரிஞ்சுக்கணும். ஆண்டவர் நமக்கு ஒரு பிரச்சனையில் விடுதலையை தருவது நாம் போய் அமைதியாக ஓய்வெடுப்பதற்காகவோ அல்லது பயந்து எங்கேயாவது ஒளிந்து கொள்வதற்காகவோ கிடையாது. அவர் நம்மை தன் சாட்சிகளாக மாற்றவே விடுவிக்கிறார். அந்த தூதர் சொல்லும் வாழ்வு பற்றிய வார்த்தைகள் அப்படிங்கிறது ரொம்ப ஆழமான ஒரு பதம். அது வெறும் தத்துவங்கள் எல்லாம் கிடையாது. இயேசு கிறிஸ்து மரணத்தை வென்று உயிர்த்தெழுந்து விட்டார், அவரே நிலைவாழ்வை தருகிறார் என்ற அந்த நற்செய்தி தான் அது. ஆனா ஒரு நிமிஷம், இதே நான் வேறு கோணத்துல கேக்குறேன். இப்போ இயேசு சிலுவையில் அறையப்பட்ட போது பயந்து போய் ஓடி ஒளிந்தவர்கள் தானே இந்த திருத்தூதர்கள்? ஆமா, அவங்களேதான். அப்புறம் இப்போ எப்படி தங்களை சிறையில் அடைத்த அதே அதிகாரிகளுக்கு முன்னால் போய் நின்று பேச இவங்களுக்கு இவ்வளவு தைரியம் வந்தது? அந்த மாற்றம் எப்படி நடந்தது? ஒரு ராத்திரியில எப்படி இவ்வளவு தைரியம் வரும்? இதுதான் நம்ம கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான புள்ளி. வெறும் மனித பலத்தால் இந்த தைரியம் கண்டிப்பா வரல. பெந்தெகோஸ்து நாளில் அவங்க தூய ஆவியால் நிரப்பப்பட்டார்கள். ஓ, தூய ஆவியின் வருகை! ஆமா, தூய ஆவி அவங்களின் உள்ளத்தில் வந்தபோது மரணத்தை பற்றிய பயம் அவங்களை விட்டு முழுமையாக அகன்று விட்டது. ஆண்டவர் இயேசு மரணத்தையே வென்றுவிட்டார் என்பதை அவங்க கண்கூடாக பார்த்த பின் இந்த சாதாரண மனித சிறைச்சாலைகள் எல்லாம் அவங்களுக்கு ஒரு பொருட்டாகவே தெரியல. வாவ்! அந்த தூய ஆவியின் பலம்தான் அவங்கள மீண்டும் அதே கோவிலுக்கு போக வச்சிருக்கு. சரி, இப்ப காலையில் நடக்கும் அந்த சம்பவத்திற்கு நாம வருவோம். 21 முதல் 25 வரையிலான வசனங்கள்ல ஒரு குழப்பத்தின் உச்சகட்டத்தையே நாம பாக்குறோம். ஆமா, ஒரு பெரிய டிராமா அங்க நடக்குது. தூதர்களை கூட்டிக் கொண்டு வாருங்கள் என்று கட்டளையிடுகிறார்கள். அதிகாரத்தின் உச்சத்தில் அமர்ந்து கொண்டு அவங்க ஆணவத்தோடு இடும் ஒரு கட்டளை அது. ஆனா அங்கே நடப்பதே வேறு. காவலர்கள் போய் பார்க்கறாங்க, சிறை ரொம்ப உறுதியாக பூட்டப்பட்டிருக்கிறது. காவலாளிகள் வெளியே பத்திரமா நின்று கொண்டிருக்கிறாங்க. ஆனால் உள்ளே போய் பார்த்தால் ஒருத்தரும் இல்லை. ஒருத்தர் கூட இல்ல. வசனம் 23ல அவங்க சொல்றாங்க, கதவை திறந்தபோது உள்ளே எவரையும் காணவில்லை அப்படின்னு. இத நினைக்கும்போது அந்த அதிகாரிகளுக்கு எவ்ளோ பெரிய மன அதிர்ச்சியாக இருந்திருக்கும். கண்டிப்பா அவங்க கொஞ்சம் கூட எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. மனிதர்கள் தங்களின் முழு அதிகாரத்தையும் பயன்படுத்தி உண்மையை மூடிமறைக்க எத்தனை உறுதியான பூட்டுகளை போட்டாலும் ஆண்டவர் அதை சத்தமில்லாமல் உடைத்து விடுகிறார் இல்லையா? சரியா சொன்னீங்க. இதில் இருக்கும் ஒரு உளவியலை நாம புரிஞ்சுக்கணும். அந்த அதிகாரிகளுக்கு அது ஒரு மாபெரும் அதிர்ச்சி. ஏன்னா மனிதர்களுடைய அதிகாரமும் பாதுகாப்பும் முற்றிலும் பயனற்று போய்விட்டதை அந்த வெற்று சிறைச்சாலை நிரூபித்தது. மனித அதிகாரத்தின் தோல்வி. ஆமா, இது எப்படி இருக்குன்னா, ஒரு இருட்ட ஒரு பெட்டிக்குள்ள அடைச்சி ரொம்ப உறுதியான பூட்டு போட நினைக்கிற மாதிரி. ஆனா அந்த பெட்டிக்குள்ள ஒரு சின்ன வெளிச்சம் வந்தா கூட அந்த இருட்டு தானா மறைஞ்சிடும். ரொம்ப அருமையான ஒரு ஒப்புமை. அந்த பூட்டுகளால் வெளிச்சத்தை கட்டி போடவே முடியாது. ஆண்டவருடைய செயல்களுக்கு மனித பூட்டுகளோ சுவர்களோ ஒரு தடையே கிடையாது. ஆனா ஒரு நிமிடம், நீங்க சொல்வதை கேட்கும்போது ஒரு பெரிய சந்தேகம் எனக்கு எழுகிறது. இந்த நிகழ்ச்சியை கேட்கும் சில நேயர்கள் இப்போ நினைக்கலாம், நான் பல வருடங்களாக ஒரு பிரச்சனைக்காக ஜெபிக்கிறேன். எனக்கு இருக்கும் நிதி பிரச்சனையோ, ஒரு தீராத நோயோ அல்லது உடைந்த உறவுகளோ, என் வாழ்வின் கதவுகள் இன்னும் திறக்கப்படவில்லையே. பல பேருக்கு இந்த ஏக்கம் இருக்கு. ஆண்டவர் எனக்காக அந்த பூட்டுகளை ஏன் உடைக்கவில்லை அப்படின்னு அவங்க கேட்கலாம். அவங்களுக்கு இந்த வாசகம் என்ன சொல்கிறது? இது மிக ஆழமான, அதே சமயம் பலருடைய உள்ளங்களில் இருக்கிற ஒரு வலிமிகுந்த கேள்வி. இந்த இடத்துல நாம ஒன்றை மிக தெளிவா புரிஞ்சுக்கணும். ஆண்டவர் எப்பொழுதும் நாம எதிர்பார்க்கும் அதே நேரத்தில் நாம எதிர்பார்க்கும் அதே விதத்தில் செயல்படுபவர் கிடையாது. அவருடைய வழிகள் வேற. ஆமா, சில நேரங்களில் அவர் வெளிப்புறச் சிறை கதவுகளை உடைத்து நம்மை அற்புதமாக வெளியே கொண்டு வருவார், இங்கே திருத்தூதர்களுக்கு செய்தது போல. ஆனால் சில நேரங்களில் அந்த கதவுகள் மூடியே இருந்தாலும் அந்த சிறைக்குள்ளேயே நமக்கு ஒரு மாபெரும் உள்விடுதலையை அவர் தருவார். சிறைச்சாலையின் உண்மையான கொடுமை அந்த இரும்பு கம்பிகளில் இல்ல, அது நம் மனதில் உருவாக்கும் பயம், தனிமை மற்றும் விரக்தியில தான் இருக்கு. ஆண்டவர் அந்த மனச்சிறையை முதலில் உடைக்கிறார். ஆமா, அதுதான் ரொம்ப முக்கியம். திருவிவிலியத்தில் பவுலும் சீலாவும் சிறையில் அடைக்கப்பட்ட போது கதவுகள் திறக்கப்படுவதற்கு முன்பே அவங்க நள்ளிரவில் ஆண்டவரை பாடி துதித்தார்களே, அதுதான் அந்த உள் விடுதலை. வாவ், அந்த இருட்டுக்குள்ள உங்களால பாட முடிஞ்சது. ஆமா. எனவே நேயர்களே, உங்களுடைய கதவுகள் இன்னும் திறக்கப்படவில்லை என்றால் நீங்க சோர்வடைய வேண்டாம். ஆண்டவர் அந்த பூட்டிய அறையிலும் உங்களோடு தான் இருக்கிறார்.
அவருடைய காலமும் நேரமும் வரும்போது எந்த மனித அதிகாரத்தாலும் தடுக்க முடியாத ஒரு மாபெரும் விடுதலையை அவர் உங்களுக்கு தருவார். எவ்ளோ பெரிய நம்பிக்கை தரும் வார்த்தைகள் இவை. வெளியே நிற்கும் பிரச்சனைகள் அப்படியே நிற்பது போல தெரிந்தாலும் நமக்குள்ள ஒரு பெரிய விடுதலையை தர ஆண்டவரால் முடியும். நிச்சயமா முடியும். அடுத்ததாக நாம 26ஆம் வசனத்தை பாப்போம். சிறையிலிருந்து காணாமல் போனவர்கள் மீண்டும் கோவிலில் நின்று போதிப்பதை பார்த்தவுடன் காவல் தலைவரும் ஏவலர்களும் கோவிலுக்குச் சென்று திருத்தூதர்களை மீண்டும் அழைத்து வருகிறார்கள். ஆமா, மறுபடியும் அவங்கள கூட்டிட்டு வராங்க. ஆனால் இந்த முறை அவங்க வன்முறையின்றி அழைத்து வருகிறார்கள். மக்கள் கல்லறிவார்கள் என்று அவர் அஞ்சியதால் வன்முறை எதுவும் கையாளவில்லை என்று வாசகம் கூறுகிறது. இங்குதான் நாம 2 விதமான அச்சங்களை ஒப்பிட்டு பார்க்கணும். ஒரு பக்கம் தலைமை குருக்களும் அதிகாரிகளும் இருக்கிறாங்க. அவங்களுக்கு மக்கள் மீதான பயம் இருக்கு. அதாவது மக்கள் என்ன நினைப்பாங்க அப்படிங்கிற பயம். ஆமா, மக்கள் என்ன சொல்வார்கள், தங்களின் செல்வாக்கு சரிந்து விடுமோ, மக்கள் தங்களை கல்லறிந்து விடுவார்களோ என்ற பயம். அதிகாரத்தில் இருப்பவர்கள் எப்போதும் மக்களின் கைதட்டல்களுக்காகவே வாழ்கிறார்கள். இது ஒரு வகையான அடிமைத்தனம்தான். அதுதான் இங்கிலீஷ்ல பீப்புள் ப்ளீசிங் அப்படின்னு சொல்வாங்களாம். மற்றவர்களை திருப்திப்படுத்துவதற்காகவே எடுக்கும் முடிவுகள். அதேதான். ஆனா மறுபக்கமும் திருத்தூதர்களை பாருங்க. அவங்க மனிதர்களுக்கு அஞ்சவே இல்லை. தலைமை குருக்களுக்கோ சிறைச்சாலைக்கோ அதிகாரத்துக்கோ அவங்க கொஞ்சமும் பயப்படல. அவங்களுக்கு ஒரு தெளிவு இருந்தது. ஆமா, அவங்களுக்கு இருந்தது ஆண்டவருக்கு மட்டுமே பணிந்து நடக்கும் இறையச்சம். மனிதர்களுக்கு பயப்படுகிறவர்கள் உண்மையை மறைக்கதான் பார்ப்பாங்க. ஆனால் ஆண்டவருக்கு பயப்படுகிறவர்கள் எந்த நெருக்கடியிலும் உண்மையை தைரியமா பேசுவார்கள். இத அப்படியே நமது நேயர்களோட வாழ்க்கையோடு பொருத்தி பார்த்தா, நேயர்களே, உங்களுடைய அன்றாட வாழ்வில் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் எதன் அடிப்படையில் அமைகின்றன? சமூகம் என்ன நினைக்குமோ, மனிதர்கள் என்ன சொல்வார்களோ என்ற பயத்திலா, அல்லது ஆண்டவர் என்ன விரும்புகிறார், உண்மையான நீதி எது என்ற தேடலிலா? இது ஒரு முக்கியமான கேள்வி. மனிதர்களின் அங்கீகாரத்திற்காக வாழ்கிறோமா, அல்லது ஆண்டவரின் சாட்சிகளாக வாழ்கிறோமா என்பதை நாம் ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதுதான் இந்த முழு வாசகத்தின் மையச் செய்தி. இன்று உங்களை சிறைப்படுத்தியிருக்கும் அந்த பூட்டப்பட்ட கதவுகள் என்னவென்று நீங்கள் சிந்தியுங்கள். அது மற்றவர்கள் உங்கள் மேல் சுமத்திய ஒரு பொய்யான பழியாக இருக்கலாம், அல்லது உங்களை முடக்கி போட்டிருக்கும் உங்களுடைய கவலைகளாக இருக்கலாம். எப்படி திருத்தூதர்களுக்காக ஆண்டவரின் தூதர் கதவுகளை திறந்தாரோ அதே போல உங்களுக்காகவும் ஆண்டவர் செயல்பட்டு கொண்டுதான் இருக்கிறார். நிச்சயமா செயல்படுகிறார். உங்களுக்கு தேவை மனிதர்கள் மீதான பயம் கிடையாது, ஆண்டவர் மீதான அசைக்க முடியாத நம்பிக்கையும் தூய ஆவியின் தைரியமும் மட்டுமே. ரொம்ப மிக ஆழமான சிந்திக்க தூண்டும் ஒரு பகிர்வு இது. ஆண்டவருடைய வல்லமை எப்படி மனித அதிகாரத்தின் பூட்டுகளை உடைக்கிறது என்பதை நாம ரொம்ப தெளிவாக பார்த்தோம். இத நாம யோவான் நற்செய்தி 3:16 முதல் 21 வரை உள்ள வாசகத்தோட ரொம்ப அழகா இணைக்கலாம். இது ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. நிக்கதேமு கிட்ட இயேசு பேசின அந்த ஆழமான வார்த்தைகள். கண்டிப்பா ஆண்டவரோட நிபந்தனையற்ற அன்பு, அப்புறம் தண்டனை தீர்ப்பு பத்தின ஒரு புது கண்ணோட்டம், இது எல்லாம் நாம அலச போறோம். நேர்களே, நீங்க இத ரொம்ப கவனமா கேட்கணும். 16வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலைவாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அழிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். இதுல அந்த அழிக்கும் அளவுக்கு அப்படின்னு சொல்றப்போ எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் வருது. என்ன சந்தேகம்? அதாவது அன்பு அப்படிங்கிற வார்த்தைய நாம இப்ப ரொம்ப சாதாரணமா பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டோம் இல்லையா? எனக்கு இந்த காஃபி பிடிக்கும், நான் இந்த பாட்டை நேசிக்கிறேன், இப்படி. ஆமா, ரொம்ப லேசா ஆக்கிட்டோம் அந்த வார்த்தைய. அப்போ ஆண்டவர் எந்த அளவுக்கு நம்ம மேல அன்பு வச்சிருக்காருன்னு நம்ம முழுமையா புரிஞ்சுக்கிறோமா? நிச்சயமா நாம முழுசா புரிஞ்சுக்கல. திருவிவிலியத்தோட மூல மொழியான கிரேக்கத்துல இந்த வசனத்துல அகாபே அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. அகாபே மனித அன்பு பெரும்பாலும் ஒரு நிபந்தனைக்கு உட்பட்டது. அதாவது ஒரு கண்டிஷன் இருக்கும். நீ எனக்கு உண்மையா இருந்தா நான் உன்னை நேசிப்பேன் அப்படிங்கிற மாதிரி. அதேதான். ஆனா அகாபே அப்படிங்கிறது எந்த நிபந்தனையும் இல்லாத, சுயநலமே இல்லாத ஒரு தியாக அன்பு. ஓ, அப்ப நம்ம தகுதியானவங்களா நல்லவங்களான்னு அது பார்க்காது. கண்டிப்பா பார்க்காது. இஸ்ரேல் மக்கள் பாலைவனத்துல முணுமுணுத்தப்போ கூட ஆண்டவர் மன்னாவை கொடுத்து பாதுகாத்தார் பாத்தீங்களா? அதுதான் அகாப்பே. உண்மைதான். அவரோட ஒரே மகனையே நமக்காக பலியா கொடுத்தார். அவர் உங்ககிட்ட எதிர்பார்க்கிறது பெர்ஃபெக்ஷன் கிடையாது, நம்பிக்கை மட்டும்தான். கேட்கவே ரொம்ப ஆறுதலா இருக்கு. ஆனா இங்கதான் எனக்கு ஒரு பெரிய கேள்வி வருது. கேளுங்க. பழைய ஏற்பாட்டுல, குறிப்பா தொடக்க நூல், விடுதலை பயணம், இந்த மாதிரி நூல்கள்ல ஆண்டவர் நாம ஒரு கண்டிப்பான நியாயாதிபதியா தானே பாக்குறோம். ஆமா,
பலரோட எண்ணம் அதுதான். தப்பு செஞ்சா தண்டிக்க கையில பிரம்போட காத்துட்டு இருக்கிற ஒரு பிம்பம் தானே இருக்கு. சரிதான். அப்ப இந்த 17வது வசனம் சொல்றப்போ உலகிற்கு தண்டனை தீர்ப்பளிக்க அல்ல, தம் மகன் வழியாக அதை மீட்கவே கடவுள் அவரை உலகிற்கு அனுப்பினார். இது முரண்பாடா தெரியலையா? ரொம்ப ஆழமான கேள்வி. ஆனா இது முரண்பாடில்ல. இதுதான் நற்செய்தியோட ஒரு பெரிய திருப்புமுனை. திருப்புமுனையா? எப்படின்னு கொஞ்சம் விளக்குங்களேன். இப்போ பரிசேயர்களுக்கு, குறிப்பா நிக்கதேமு மாதிரி ஆட்களுக்கு ஆண்டவர்னா சட்டங்களை கொடுக்கறவர், தண்டிப்பவர்னு ஒரு எண்ணம் இருந்துச்சு. ஆமா, தப்பு செஞ்சா பலி கொடுக்கணும், நோன்பு இருக்கணும், அந்த மாதிரி சட்டங்கள். கரெக்ட். அதனாலதான் இயேசு அதை உடைக்கிறாரு. நிக்கதேமு நான் உலகத்தை தண்டிக்க வரல, மீட்க வந்திருக்கேன்னு சொல்றாரு. அப்போ ஆண்டவர் ஒரு போலீஸ்காரர் மாதிரி நம்ம தப்ப கண்காணிக்கிறவர் கிடையாதுன்னு சொல்றீங்களா? கண்டிப்பா கிடையாது. இத ஒரு மருத்துவமனையோட ஒப்பிடலாம். ஓ, மருத்துவமனை. ஆமா, நீங்க ஆஸ்பத்திரிக்கு போனா அங்க இருக்கிற டாக்டர் உங்களை தண்டிப்பாரா? இல்ல குணப்படுத்த தானே காத்திருக்காரு. ஆமா, நம்ம வியாதியை சரி பண்ணுவாரு. அதே மாதிரிதான் ஆண்டவரும். இன்னைக்கு நிறைய பேரு மனச்சோர்வு, குற்ற உணர்வு, அதாவது நாம் பாவிய தகுதியில்லாதவன்னு ஒரு இருட்டுல தவிக்கிறாங்க. அந்த சுய வெறுப்பு, இருட்டல். கரெக்ட். அந்த மாதிரி மனிதர்களுக்கு இந்த வாசகம் ஒரு பெரிய ஆறுதல். ஆண்டவர் உங்களை தண்டிக்க வரல, தூக்கி விடவே விரும்புறார். வாவ், அவர் கையில பிரம்பில்ல, நம்மை கட்டி அணைக்க விரிச்ச கரங்கள் தான் இருக்கு. ரொம்ப அழகா சொன்னீங்க. உண்மை அதுதான். ஆனா இங்க இன்னொரு குழப்பம் வருது எனக்கு. என்ன குழப்பம்? அவர் தண்டிக்க வரலைன்னா அப்புறம் தீர்ப்பு, அதாவது ஜட்ஜ்மெண்ட், அது எங்கிருந்து வருது? 18, 19வது வசனங்கள்ல ஒரு மாறுபட்ட கருத்தை நாம பாக்குறோம். அதாவது நம்பிக்கை கொள்ளாதோர் ஏற்கனவே தீர்ப்பு பெற்று விட்டனர், அந்த வசனம் தானே? அதேதான். அவர் மீது நம்பிக்கை கொள்வோர் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவதில்லை, ஆனால் நம்பிக்கை கொள்ளாதோர் ஏற்கனவே தீர்ப்பு பெற்றுவிட்டனர். அப்போ இது ஒரு நிபந்தனை தானே? நம்பலேனா தண்டனை உறுதி அப்படின்னா அவர் தண்டிப்பாருன்னு தானே அர்த்தம். இங்கதான் நாம தீர்ப்பு அப்படிங்கிற வார்த்தையை கொஞ்சம் வேற மாதிரி புரிஞ்சுக்கணும். வேற மாதிரியா? இயேசு சொல்ற தீர்ப்பு ஒரு கோர்ட்ல சுத்தியல அடிச்சு கொடுக்கற தண்டனையோ அல்லது ஆண்டவர் கோவப்பட்டு நரகத்துக்கு அனுப்புறதும் இல்ல. ஓ, அப்ப அது என்ன? அது நாமே நமக்கு தேடிக்கொள்ளும் ஒரு இயற்கையான விளைவு. நான் ஒரு உதாரணம் சொல்றேன். சொல்லுங்க, அப்பதான் நேர்களுக்கும் தெளிவா புரியும். இப்போ நீங்க கார்ல ரொம்ப வேகமா போயிட்டு இருக்கீங்க. டேஷ்போர்ட்ல ஒரு வார்னிங் லைட் எரியுது. ஓகே. இன்ஜின்ல கோளாறு இருக்கு அப்படின்னு காட்டுது. கரெக்ட். ஆனா அந்த லைட்ட பார்த்தோன்னே உங்களுக்கு கோபம் வருது. ஐயோ, செலவாகுமே, லேட் ஆகுமேன்னு சொல்லிட்டு அந்த லைட்ட உடைச்சிட்டு நீங்க தொடர்ந்து காரை ஓட்டுறீங்க. ஐயோ, இன்ஜின் வெடிச்சிடுமே. அதேதான், கொஞ்ச தூரத்துல பெரிய விபத்து நடக்குது. இப்போ சொல்லுங்க, உங்களை தண்டிச்சது அந்த வார்னிங் லைட்டா? கண்டிப்பா லைட்டை தண்டிச்சிருக்க முடியாது. அது வெறும் வார்னிங் தான் கொடுத்துச்சு. நானா காரை ஓட்டி நாசமாக்கிட்டேன். பாத்தீங்களா? அந்த லைட்டை நிராகரிச்சதுதான் உங்களுக்கு தண்டனைய தேடி கொடுத்துச்சு. ஒளி உலகிற்கு வந்திருந்தும் மனிதர் ஒளியை விட இருளையே விரும்பினர். இதில்தான் அவர்களுக்கு எதிரான தண்டனை தீர்ப்பு அடங்கியுள்ளது. அப்போ ஆண்டவரின் ஒளியான இயேசு அந்த வார்னிங் லைட் மாதிரி வராரு. கரெக்ட். உண்மையை உணர்த்த வர்றாரு. ஆனா நம்ம தவறுகளை திருத்திக்க பயந்துட்டு நாம அந்த ஒளியை நிராகரிக்கிறோம். ஒளிய வேண்டான்னு சொல்லிட்டு நாமே இருளுக்குள்ள தொடர்ந்து போகும்போது அந்த அழிவு ஏற்படுது. அதுதான் தண்டனை. எக்ஸாக்ட்லி. ஆண்டவர் உங்களை தண்டிக்கல, ஒளியை நிராகரித்து நீங்களே அந்த சிறையை தேர்ந்தெடுத்துக்கிறீங்க. வாவ், இது ரொம்ப பெரிய வெளிப்பாடு. தீர்ப்புக்கான பொறுப்பு ஆண்டவர்கிட்ட இல்ல, நம்ம கையில தான் இருக்கு. ஆமா. ஆனா ஒரு மனுஷன் ஏன் ஒளிய வேண்டான்னு சொல்லணும்? இருட்டுல இருக்கிறது ஆபத்துன்னு தெரிஞ்சும் ஏன் இருளையே விரும்புறான்? அது ஒரு முக்கியமான உளவியல் கேள்வி. 7வது வசனத்துல இயேசு சொல்றாரு, தீங்கு செய்யும் அனைவரும் ஒளியை வெறுக்கின்றனர், தங்கள் தீச்செயல்கள் வெளியாகிவிடும் என அஞ்சி அவர்கள் ஒளியிடம் வருவதில்லைன்னு. இதை இன்றைய காலத்துக்கு எப்படி பொருத்தி பாக்குறது? ரொம்ப சுலபமா பார்க்கலாம். இங்க ஒளி அப்படிங்கிறது பௌதிக வெளிச்சம் மட்டும் இல்ல. கிரேக்கத்துல போஸ் அப்படிங்கிற வார்த்தை வந்திருக்கு. போஸ் அப்படின்னா? அது ஆண்டவரின் பரிசுத்தத்தையும் உண்மையும் குறிக்குது. அதாவது ட்ரூத். ஓ, அப்போ ஒளியிடம் வர்றதுன்னா உண்மையை நோக்கி வர்றது. ஆமா. மனித உளவியல யோசிச்சு பாருங்க. நம்ம பலவீனங்கள், ரகசிய பழக்கங்கள் வெளியே தெரிஞ்சா அவமானப்படுவோம். நமக்கு ஒரு பயம் இருக்கு. கண்டிப்பா. குறிப்பா இணையத்துல, அதாவது இன்டர்நெட்ல யாருக்கும் தெரியாம செய்யக்கூடிய தவறான விஷயங்கள். அதையெல்லாம் ஒரு பாதுகாப்பான இருட்டுக்குள்ள வச்சிருக்கோம் நாம நினைக்கிறோம். ஆமா. இன்னைக்கு சோசியல் மீடியால இது ரொம்ப அதிகமா இருக்கு. ஒரு முரண்பாட்டை பாருங்களேன். என்ன முரண்பாடு? நாம வீடியோ போடும்போது முகத்துல வெளிச்சம் அடிக்கிறதுக்கு ரிங் லைட் யூஸ் பண்றோம். ஆமா, முகம் நல்லா பிரகாசமா தெரியணும்னு. ஆனா அதே பௌதீக ஒளியை பயன்படுத்தி நம்ம மன இருட்ட மறைக்க பாக்குறோம். நான் பர்ஃபெக்ட் அப்படின்னு காட்ட ஃபில்டர்ஸ் போடுறோம்.
ஓ, இது எல்லாமே ஒரு பொய்யான முகமூடின்னு சொல்றீங்க. ஆமா, உடலுக்கு வெளிச்சத்தை தேடுற நாம ஆன்மா அளவுல இருட்ட தேடுறோம். ரொம்ப அருமையான ஒப்பீடு. முகத்துக்கு வெளிச்சம், மனசுக்கு இருட்டு. இந்த முகமூடிகள் தான் நாம விரும்புற இருள். கரெக்ட். இந்த ஃபில்டர்கள் முகமூடிகளை கழட்டி வச்சுட்டு எந்த பாதுகாப்பும் இல்லாம ஆண்டவர் முன்னாடி உண்மையா நிக்கிறது. அதுதான் ஒளியிடம் வருவது. நம்ம பாவங்கள் ஆண்டவருக்கு தெரிஞ்சிடுமேன்னு இருட்டுல ஒளியிறோம். ஆனா அவர் நம்மை கழுவி சுத்தப்படுத்தவே வர்றார். இதுதான் உண்மையான அகாப்பே அன்பு. 21வது வசனம் சொல்ற உண்மைக்கேற்ப வாழ்பவர்கள் ஒளியிடம் வருகிறார்கள் அப்படிங்கிறது இதனாலதானா? ஆமா, உண்மைக்கேற்ப வாழ்வது அப்படின்னா தப்பே செய்யாத புனிதமான வாழ்க்கை கிடையாது. பின்ன எது உண்மைக்கேற்ப வாழ்வது? தவறு செஞ்சாலும் ஆண்டவரே, நான் பலவீனமா இருக்கேன், எனக்கு உங்க வெளிச்சம் தேவைன்னு எந்த தயக்கமும் இல்லாம அவர்கிட்ட ஓடி வர்றதுதான். வாவ்! நம்மோட இருட்ட அவரிடம் ஒப்பு கொடுப்பதுதான் உண்மையான விடுதலை. கண்டிப்பா. இந்த உரையாடல் நிஜமாவே ஒரு பெரிய கண் திறப்பு மாதிரி இருக்கு. மேலோட்டமா திருவிவிலியத்தை வாசிக்காம ஆண்டவரோட இருதயத்தை இன்னைக்கு ஆழமா பார்த்திருக்கோம். நேயர்களே, இந்த வாசகம் நமக்கு கத்துக் கொடுக்கிற 3 பாடங்களை நான் சுருக்கமா சொல்றேன். சொல்லுங்க. 1. ஆண்டவரின் அகாப்பே அன்பு எல்லையற்றது. அது உங்களை தண்டிக்க வரல, மீட்கவே வந்தது. ஆமா. 2. தண்டனை தீர்ப்பு ஆண்டவர் கொடுக்கறதில்ல, நாமளே ஒளியை நிராகரிச்சு தேடிக்கிற ஒரு விளைவது. கரெக்ட். 3. சமூக வலைதளங்கள்லயோ வெளி உலகத்திலேயோ பொய்யான முகமூடிகளை போடாம எந்த தயக்கமும் இல்லாம ஆண்டவரோட ஒளியிடும் வருவதே உண்மையான விடுதலை. ரொம்ப அழகா தொகுத்து சொன்னீங்க. ஆண்டவர் என்னை தண்டிப்பாரா அப்படின்னு பயப்படுறத விட்டுட்டு, என்னை குணமாக்க காத்திருக்கும் அவருடைய ஒளியிடமிருந்து நான் ஏன் ஊடிக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு இன்னைக்கு உங்களை நீங்களே கேட்டுக்கோங்க. அந்த ஒளியிடம் சரணடைய உங்களுக்கு தடையாக இருக்கிறது எது? குற்ற உணர்வா, வெட்கமா, அல்லது விட முடியாம தவிக்கும் ஏதோ ஒரு ரகசிய பழக்கமா? அது ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கணும். ஆமா, அந்த தடையை இன்று ஆண்டவரிடம் ஒப்பு கொடுங்கள். நீங்களே உருவாக்கி கொண்ட சிறையிலிருந்து வெளியே வாருங்கள். நிச்சயமா. ஒவ்வொருவரும் தங்களுக்குள்ள கேட்டுக்க வேண்டிய கேள்வி இது. நேயர்களே, நீங்கள் எந்த இருட்டில் இருந்தாலும் ஆண்டவரின் ஒளி உங்களை தேடி வர காத்திருக்கிறது. ஆமாம். இத பத்தி யோசிக்கும்போது எனக்கு திருப்பாடல்கள் 34 நினைவுக்கு வருது. அதுல என்ன சொல்லப்பட்டிருக்கு? ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவிசாய்த்தார்னு வருது. தாவீது அரசர் அபிமெலேக்கு முன்னாடி தனக்கு பைத்தியம் பிடிச்ச மாதிரி நடிச்சு அங்கிருந்து துரத்தப்பட்டு தப்பிச்ச நேரம் அது. 1 சாமுவேல் 21வது அதிகாரத்துல இதை பார்க்கலாம். ஓ, ஒரு மாபெரும் வீரன், வருங்கால அரசன் அப்படி ஒரு நிலைமையில இருந்திருக்காரு. ஆமா, தன்னோட சுயமரியாதை, அந்தஸ்து எல்லாத்தையும் இழந்து ஒரு பைத்தியக்கார மாதிரி நடிக்க வேண்டிய கட்டாயம். தான் தாடியில எச்சில் வழியிற அளவுக்கு அவர் நடிக்க வேண்டியதா போச்சு. அந்த உச்சக்கட்ட அவமானத்திலையும் பயத்திலையும் அவர் பாடின பாடல் தான் இது. அப்போ ஆண்டவரே நான் எக்காலமும் போற்றுவேன், ஏழை கூவி அழைத்தான் அப்படின்னு அவர் சொல்லும்போது அவர் ஏதோ நிம்மதியா அரண்மனையில உட்காந்துட்டு இதை எழுதல. கண்டிப்பா கிடையாது. தன் வாழ்க்கையில எல்லாமே முடிஞ்சிடுச்சுன்னு நினைச்ச ஒரு படுகுழியிலிருந்து கூக்குரல் இடுறாரு. இங்க ஏழைன்னு அவர் சொல்றது பணமில்லாத நிலைமைய மட்டும் குறிக்கல இல்லையா? ஏன்னா அவர் ஒரு அரசன். அப்போ அவர் எந்த அர்த்தத்துல தன்னை ஏழைன்னு சொல்றாரு? எபிரேய மொழியில இதுக்கு வேற ஏதாவது ஆழமான அர்த்தம் இருக்கா? ஆமா, கண்டிப்பா இருக்கு. எபிரேய மொழியில இங்க அனாவிம் அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. அனாவிம் அப்படின்னா இது வெறுமனே பொருளாதார ரீதியா வறுமையில இருக்கிறவங்கள மட்டும் குறிக்கல, ஆன்மீக ரீதியா ஆண்டவரையே முழுமையா சார்ந்திருக்கிற எளியோரை குறிக்குது. என்னால ஒண்ணுமே முடியாத ஆண்டவரேன்னு தன்னோட அகந்தையே முழுசா காலி பண்ற ஒரு மனநிலை தான் இந்த ஏழை. ஒருத்தர் பெரிய கோடீஸ்வரரா இருக்கலாம், ஆனா தன் அகந்தைய விட்டுட்டு ஆண்டவர் முன்னாடி தன்னை தாழ்த்திக்கிட்டா அவரும் இந்த அனாவிம் தான். அதான், நான் எல்லாமே அறிஞ்சவன் அப்படிங்கிற அந்த மமதை உடையும் போதுதான் ஆண்டவரோட குரல் நமக்கு கேக்குது. இப்போ அந்த பல்லவியில ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார்னு வருது. இந்த உலகத்துல அதிகாரத்தோட சத்தம், பெருமையோட இரைச்சல்னு நிறைய இருந்தாலும் ஆண்டவரோட செவிகள் ஒரு ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் மாதிரி செயல்பட்டு இந்த ஈகோ இல்லாத ஏழையோட உண்மையான கூக்குரலை மட்டும் மிக தெளிவா துல்லியமா உள்வாங்குதுன்னு சொல்லலாமா? கண்டிப்பா சொல்லலாம். உலகத்தோட இரைச்சலுக்கு நடுவுல ஆண்டவர் தேடுற அந்த குறிப்பிட்ட அலைவரிசை, அதாவது ஃப்ரீக்வன்சி, இந்த அனாவீம் அப்படிங்கிற முழுமையான சரணடைதல் தான். அதனாலதான் நான் ஆண்டவரை பற்றி பெருமையாக பேசுவேன், எளியோர் இதை கேட்டு அக்களிப்பர்னு தாவீது முதல் வசனத்துல சொல்றாரு. ஓ, தன்னோட கஷ்டத்தை மட்டும் சொல்லிக்கிட்டு இருக்காம
அந்த இக்கட்டான நிலையிலும் ஆண்டவரை தன்னை எப்படி தாங்கினாரு அப்படிங்கறத அவரு சாட்சியா சொல்றாரு. ஆமா, அதுதான் அங்க முக்கியம். ஆனா இங்க எனக்கு ஒரு சின்ன முரண்பாடு தோணுது. ஒருத்தர் ரொம்ப கஷ்டத்துல இருக்காரு, அவர்கிட்ட போய் நான் பாரு ஆண்டவர் எனக்கு எவ்ளோ பெரிய உதவி செஞ்சிருக்காருன்னு பெருமையா பேசினா அது அவர் மனசை இன்னும் காயப்படுத்தாதா? நீங்க கேக்குறது புரியுது. உனக்கு செஞ்சாரு ஆனா எனக்கும் ஒன்னும் செய்யலேன்னு ஒரு விரக்தி வராதா அவருக்கு? சாதாரண மனுஷங்க பார்வையில நீங்க கேக்குறது நியாயம்தான். ஆனா இங்க தாவீது பேசுற பெருமை தன்னோட சொந்த சாதனையை பற்றிய பெருமை கிடையாது. நான் ஒண்ணுமே இல்லாதவனா இருந்தேன், என்னோட திறமையெல்லாம் தோத்து போச்சு, அப்போ ஆண்டவர் என் கையை பிடிச்சாரு அப்படிங்கிற சாட்சி அது. ஆமா, அது ஒரு தாழ்மையான சாட்சி. கரெக்ட். இதை கேட்கிற இன்னொரு கஷ்டப்படுற மனுஷனுக்கு, ஓ, இத்தனை பெரிய தாவீதே தன் பலத்தை நம்பாம ஆண்டவரை நம்பி மீண்டு வந்திருக்காருன்னா அதே ஆண்டவர் என் கூக்குரலையும் கண்டிப்பா கேட்பாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை பிறக்கும். அந்த நம்பிக்கை தான் அந்த எளியோரை கேட்டு அக்களிக்க செய்யுது இல்லையா? ஆமா, ஒருத்தரோட உடைந்த அனுபவம் இன்னொருத்தரோட நம்பிக்கைக்கு அடித்தளமா மாறுது. அப்போ ஒருத்தரோட சாட்சி இன்னொருத்தரோட ஆன்மாவை தட்டி எழுப்புது. ஆனா இதோட அடுத்த கட்டம் தான் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. தனிப்பட்ட முறையில சாட்சி சொன்ன தாவீது திடீர்னு எல்லாரையும் உள்ள இழுக்கிறாரு. ஆமா, அது ஒரு முக்கியமான மாற்றம் அந்த திருப்பாடல்ல. என்னுடன் ஆண்டவரை பெருமைப்படுத்துங்கள், அவரது பெயரை ஒருமிக்க மேன்மைப்படுத்துவோம் அப்படின்னு கூப்பிடுறாரு. எனக்கு என்ன கேள்வினா, ஜபம் அப்படிங்கிறது ஆண்டவருக்கும் எனக்குமான ஒரு தனிப்பட்ட தொடர்பு தானே. எதற்காக இந்த இடத்துல ஒருமிக்க, அதாவது எல்லாரும் ஒன்னா இணைந்து ஆண்டவரை புகழணும்னு ஒரு அழைப்பு வருது? தனிப்பட்ட ஜபத்துல கிடைக்காதது இந்த கூட்டு ஜபத்துல என்ன கிடைச்சிட போகுது? இவன் நாம உளவியல் ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் பார்க்கணும். மனுஷங்க அடிப்படையில ஒரு சமூக உயிரி. தனிமையில இருக்கும்போது நம்ம மூளை இயல்பாகவே ஒரு பாதுகாப்பு உணர்வை எழுந்து ஃபைட் ஆர் ஃபிளைட் அப்படிங்கிற ஒரு பதட்டமான நிலைக்கு போயிடும். அந்த பயம் இயல்பா வர்றதுதான். ஆனா நாம ஒன்னா இணைந்து ஆண்டோரை புகழும்போது அங்க கோர் ரெகுலேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்குது. கோர் ரெகுலேஷன். ஆமா, அதாவது என் நம்பிக்கை கொஞ்சம் குறையும் போது என் பக்கத்தில் நின்னு முழுமையா நம்பி ஜெபிக்கிற ஒருத்தரோட வார்த்தைகள் என்னோட ஆன்மாவை தூக்கி நிறுத்துது. திருச்சபையில கூட்டு பெருமைக்கும் சமூகமா இணைந்து நிற்கிறதுக்கும் இதுதான் முக்கிய காரணம். ஓ, அப்போ இது ஒருத்தருக்கு ஒருத்தர் தாங்கி பிடிக்கிற ஒரு ஆன்மீக நரம்பியல் கட்டமைப்புன்னு சொல்லலாம். இது தனிமையில இருக்கிற பயத்தை விரட்டுது. சரியா சொன்னீங்க. அதனாலதான் தாவீது, துணை வேண்டி நான் ஆண்டவரை மன்றாடினேன், அவர் எனக்கு மறுமொழி பகர்ந்தார், எல்லா வகையான அச்சத்தின் மின்றும் அவர் என்னை விடுவித்தார் அப்படின்னு சொல்றாரு. ஆமா, அவர் பிரச்சனைகள்ல இருந்து விடுவித்தார்னு சொல்லல. கரெக்ட். இங்க நாம கவனிக்க வேண்டிய வார்த்தை அச்சம். அவர் எல்லா வகையான பிரச்சனைகளிலிருந்தும் என்னை விடுவித்தார்னு சொல்றாரு, அச்சத்தின் நின்றும் விடுவித்தார்னு சொல்றாரு. இது ரொம்ப ஆழமான ஒரு பாயிண்ட். ஏன்னா பிரச்சனை அங்கேதான் இருக்கும், ஆனா அதை பார்த்து பயப்படுற அந்த பயத்தை முதல்ல ஆண்டவர் நீக்கிடுறாரு. இன்னைக்கு இருக்கிற நவீன உலகத்துல நமக்கு அச்சங்களுக்கு குறவே இல்ல, நிறைய இருக்கு. ஏஐ நம்ம வேலைய வாங்கிடுமோங்கிற பயம், பொருளாதார நெருக்கடி, எதிர்காலத்தை பத்தின பயம்னு நிறைய இருக்கு. இந்த பயம்தான் நம்மள முடக்கி போடுது. அச்சம் அப்படிங்கிறது எதிர்காலத்தை பத்தின ஒரு தவறான கற்பனை. அது நம்ம மூளையில நெகட்டிவான விஷயங்களை மட்டுமே யோசிக்க வைக்கும். ஆண்டவர்கிட்ட முழுமையா சரணடையும் போது அந்த பிரச்சனையோட மையத்துல நாம இல்ல, ஆண்டவர் இருக்காரு அப்படிங்கிற ஒரு நிம்மதி வருது. நான் பாத்துக்கிறேன்னு ஒரு பெரிய சக்தி சொல்லும்போது ஒரு நிம்மதி கிடைக்கும் இல்லையா? கண்டிப்பா. அந்த பிரச்சனையை எதிர்கொள்ள தேவையான மனத்தெளிவு நமக்கு கிடைக்குது. பயம் விலகும்போதுதான் அந்த இடத்துல ஆண்டவரோட ஒளியை நம்ம முழுசா உணர முடியும். அந்த ஒளிய பத்தி தான் அடுத்த வசனங்கள்ல ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கு. அவரை நோக்கி பார்த்தோர் மகிழ்ச்சியால் மிளிர்ந்தனர், அவர்கள் முகம் அவமானத்திற்கு உள்ளாகவில்லை. இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தையும் தாவீது சொல்றாரு. ஆண்டவருக்கு அஞ்சி வாழ்வோரே அவர்தம் தூதல் சூழ்ந்து நின்று காத்திடுவார். இந்த வார்த்தைகளை வாசிக்கும் பொழுது பல பேருக்கு ஒரு கேள்வி வரும். நான் ஆண்டவரை நம்புறேன், ஆனா எனக்கு ஏன் கஷ்டம் வருது? தூதர்கள் என்னை ஏன் காப்பாத்தல அப்படின்னு. இங்கே தூதர்கள் சூழ்ந்து நின்று காத்திடுவர் அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில எந்த பிரச்சனையுமே வராம ஒரு கண்ணாடி பேழைக்குள்ள வச்சு பாதுகாக்கிறது கிடையாது. அப்புறம் எப்படி பாதுகாக்கறாங்க? இது நம்ம வாங்குற இன்சூரன்ஸ் மாதிரி செயல்படுதா? அதாவது ஒரு பெரிய இழப்பு நடந்த பிறகு ஒரு தொகைய இழப்பீடா கொடுக்கற மாதிரியா? அது ஒரு தவறான புரிதல். இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது பிரச்சனை வந்த பிறகு வர்ற ஒரு ரியாக்டிவ் தீர்வு. ஆனா ஆண்டவருடைய தூதர்கள் சூழ்ந்து நிக்கிறது அப்படிங்கிறது ஒரு ப்ரோஆக்டிவ் பாதுகாப்பு அரண். அதாவது முன்னாடியே பாதுகாக்கிறது. ஆமா ஆமா. அந்த பிரச்சனையும் நடுவுலையும் நம்மோட ஆன்மா எந்த வகையிலும் சிதந்தி போகாம, ஆண்டவரை விட்டு பிரிந்து போகாம அவங்க ஒரு பாதுகாப்பு வளையமா இருக்கிறாங்க.
உலகத்துல நமக்கு இழப்புகள் வரலாம், ஆனா அந்த இழப்புகள் நம்மோட நிலைவாழ்வுக்கு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாம அந்த தூதர்கள் நம்மள பாதுகாக்கறாங்க. இது ஒரு ஆன்மீக பாதுகாப்பு. இது நம்ம பார்வையே மாத்துது. உடம்புக்கு வர்ற ஆபத்தை விட ஆண்டவரோட தூதர்கள் ஆன்மாவுக்கு வர ஆபத்துல இருந்து தான் நம்மள முழுமையா பாதுகாக்கறாங்க. இது தெரிஞ்சாலே பாதி பயம் போயிடும். சரி, இப்போ இந்த திருப்பாடல்கள் 34லயே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு உணர்வுபூர்வமான வசனத்துக்கு வருவோம். சொல்லுங்க. ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். இது ஏன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னா, இங்க ஆண்டவரை பத்தி படிச்சு தெரிஞ்சுக்கோங்க, இல்லனா தியரியா புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லல. சுவைத்து பாருங்கள் அப்படின்னு ஒரு அனுபவ ரீதியான வார்த்தையை பயன்படுத்துறாரு. இதோட ஆழம் இன்னும் அதிகம். எபிரேய மொழியில யாதா அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கு. ஓ, யாதா. அதோட அர்த்தம் வெறும் மூளையால அறிஞ்சுக்கிறது கிடையாது, அனுபவபூர்வமா ஆழமா ஒரு உறவு வழியா தெரிஞ்சுக்கிறது. நீங்க சொல்ற மாதிரி ஆண்டவரோட அன்பு வெறும் தியரி கிடையாது. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நான் ஒரு அறையில நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்கு, அது ரொம்ப கதகதப்பா இருக்குன்னு எவ்வளோதான் அறிவியல் பூர்வமா உங்களுக்கு விளக்குனாலும், நீங்க அந்த அறைக்குள்ள போய் அந்த நெருப்புக்கு பக்கத்துல நின்னு அந்த வெப்பத்தை உங்க உடம்புல உணர்ந்தாதான் அதோட உண்மையான கதகதப்பு உங்களுக்கு புரியும். ஆமா, அதுதான் உண்மையான அனுபவம். புவியீர்ப்பு விசை இருக்குன்னு புக்ல படிக்கிறத விட ஒரு மலையில இருந்து கீழே குதிக்கும் போது பாராசூட் விரியிற அந்த நொடியில உணர்றது தான் உண்மையான அனுபவம். ஆண்டவரோட அன்பும் அப்படித்தான். நம்ம வாழ்க்கையோட இக்கட்டான சூழ்நிலைகள்ல அவர் நம்மள தாங்கி பிடிக்கும் போதுதான் அவரை நாம சுவைத்து பார்க்கிறோம். கரெக்ட். அந்த நெருப்பின் கதகதப்பை உணர நாம முதல்ல அந்த அறைக்குள்ள போகணும். அதுபோல ஆண்டவரை சுவைத்து பார்க்க நாம அவர்கிட்ட அடைக்கலம் புகணும். அதான் தாவீது அவரிடம் அடைக்கலம் புகுவோர் பேறு பெற்றோர் அப்படின்னு முடிக்கிறாரு. எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் உலகத்துல இருக்கிற வேற எந்த விஷயத்திலயும் அடைக்கலம் தேடாம ஆண்டவர்கிட்ட முழுமையா சரணடைகிறவங்க உண்மையிலேயே பேறு பெற்றோர் தான். ஆமா, இது ஏதோ ஒரு உணர்ச்சி பூர்வமான வார்த்தை மட்டும் இல்ல, இது ஒரு மிகப்பெரிய வாழ்வியல் உண்மை. ஈகோவை விட்டுட்டு ஏழையா மாறுவது, தனிமையிலிருந்து கூட்டு ஜபத்துக்கு வருவது, பயத்தை விட்டுட்டு விடுதலைய உணர்வது, கடைசியா ஆண்டவரோட அன்பை அனுபவபூர்வமா சுவைப்பது, இப்படி ஒரு முழுமையான ஆன்மீக பயணத்தை இந்த திருப்பாடல் நமக்கு கத்துக் கொடுத்திருக்கு. இந்த ஒட்டுமொத்த அலசலையும் சுருக்கமா சொல்லணும்னா, ஆண்டவர் நம்ம குறைகளை கண்டு ஒதுங்குறவர் கிடையாது. நம்மோட பலவீனங்கள்ல தான் அவர் ரொம்ப நெருக்கமா வர்றாரு. அந்த பலவீனத்தை நம்ம எப்ப மனப்பூர்வமா ஒத்துக்கிறோமோ அப்போவே அவர் நம்முடைய அச்சங்களை நீக்கி நம்மள பாதுகாத்து தன்னுடைய இனிமைய நமக்கு தர்றாரு. ரொம்ப அருமையா சொன்னீங்க. இன்னைக்கு ஆண்டவர் எத்தனை இனியவர் என்பதை நீங்க சுவைத்து பார்க்க முடியாம உங்களை தடுத்து நிறுத்துற அந்த விஷயம் என்ன? அது உங்களுடைய சொந்த புத்தியின் மேல இருக்கிற பெருமையா, இல்ல நாளைக்கு என்ன நடக்குமோ அப்படிங்கிற அதீத அச்சமா? அந்த தடைய தூக்கி எறிந்து விட்டு ஒரு ஏழைய போல அவர்கிட்ட அடைக்கலம் புக நீங்க தயாரா? இது கொஞ்சம் அமைதியா சிந்திச்சு பாருங்க. ஆனா இப்ப நாம் ஒரு யதார்த்தமான கேள்விக்கு வருவோம். திருத்தந்தை பிரான்சிஸ் அவங்களோட 2014ஆம் ஆண்டின் சிந்தனைகளை படிக்கும்போது ஒரு விஷயம் புரியுது. என்ன விஷயம் அது? அவர் சொல்றார், கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது எப்பொழுதும் ஒரு கொண்டாட்டம் அல்ல, நாம் அழுகிறோம் அப்படின்னு சொல்றார். நோய்கள், குடும்ப பிரச்சனைகள், மாதக்கடைசில சம்பளம் போதாத நிலை, வீட்டின் நடமானத்தை கட்ட முடியாத நிலைன்னு பல நிஜமான போராட்டங்கள் நமக்கு இருக்கு. உண்மைதான். இப்போ எல்வினோட தலையில பட்ட காயம், இல்லனா புஷ்பராஜ் அவங்களோட உடல்நல பிரச்சனை மாதிரி பல நிஜமான வலிகள் இருக்கு. இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது நற்செய்தி தரும் நம்பிக்கையை நாம எப்படி புடிச்சுக்கிறது? இது ஒரு கடினமான கேள்விதான். ஆனா திருத்தந்தையோட வார்த்தைகளை வச்சு இதுக்கு ஆழமான ஒரு பதில் சொல்ல முடியும். இயேசு சொல்றார், நீங்கள் துயரப்படுவீர்கள், ஆனால் உங்கள் துயரம் மகிழ்ச்சியாக மாறும் அப்படின்னு. ஆமா, ரொம்ப மோசமா பாதிக்கப்பட்டிருக்கிற ஒருத்தர் கிட்ட போய் கவலைப்படாத, நாளைக்கு உனக்கெல்லாம் சரியாயிடும்னு நம்ம மேலோட்டமா சொல்ல முடியாது. அது அவங்க வலியை அவமதிக்கிற மாதிரி ஆயிடும். சரியா சொன்னீங்க. ஆனா இருளின் நடுவே வைக்கும்போது, ஆண்டவரே இந்த துயரம் மகிழ்ச்சியா மாறும்னு எனக்கு தெரியும், எப்படின்னு எனக்கு தெரியாது, ஆனா நிச்சயம் மாறும்னு தெரியும்னு சொல்றதுதான் உண்மையான விசுவாச செயல். வாவ், ஆமா, இருளுக்கு பிறகு சூரியன் வந்தே தீரும்னு திருத்தந்தை சொல்ற அந்த நம்பிக்கை, இது தேர்வெழுதும் மாணவர்களா இருக்கட்டும், மன அமைதி தேடும் மக்களா இருக்கட்டும், எல்லாருக்குமே பொருந்தது. கண்டிப்பா அந்த விசுவாசத்துல நாம நிலைச்சிருக்கணும். எந்த இருட்டிலும் ஆண்டவர் நம்மளை கைவிட மாட்டார். சோ இந்த பதிவை கேட்டுக்கிட்டு இருக்கிற நீங்க இன்று எந்த இருளான சிறையில இருக்கீங்க? உங்களின் போராட்டங்கள், பயங்கள், கண்ணீர் அனைத்தையும் ஒளியான இயேசுவிடம் கொண்டு வாங்க. இருளுக்கு பிறகு நிச்சயம் சூரியன் வரும். ஆமா, அந்த நம்பிக்கையை கெட்டியா பிடிச்சுக்கோங்க.
ஆண்டவரோட அகாபே அன்பு உங்களை நிச்சயம் தேடி வரும். இறுதியா உங்களுக்கு ஒரு சிந்தனைக்கான சவால். ஆண்டவர் திருத்தூதர்களை சிறையிலிருந்து மீட்டவுடன் அவங்கள மீண்டும் கோவிலுக்கு சென்று பேசச் சொன்னார். உங்களை சிறைப்படுத்தியிருக்கும் அந்த இருளிலிருந்து ஆண்டவர் உங்களை மீட்கும்போது நீங்க யாருடைய வாழ்க்கையில் அந்த ஒளியை கொண்டு செல்ல போறீங்க? உங்கள் விடுதலை யாருக்கான நற்செய்தியாக மாறப்போகிறது? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. ரொம்ப ஆழமான ஒரு கேள்வி இது. கண்டிப்பா எல்லாரும் யோசிக்க வேண்டிய விஷயம். நாம் அனைவரும் இணைந்து இந்த செய்திக்காக ஒரு சிறிய ஜெபத்தை செய்து முடிப்போம். கண்டிப்பா. எங்கள் அன்பான ஆண்டவரே, இன்று இந்த வாசகத்தின் மூலமாக எங்களோடு பேசியதற்காக நன்றி. எங்களை சுற்றியிருக்கும் மனித பூட்டுகளையும் பொறாமையின் சிறைகளையும் உடைத்தெறியும் வல்லமை உமக்கு மட்டுமே உண்டு என்பதை நாங்கள் முழுமையாக விசுவாசிக்கிறோம். ஆமாம் ஆண்டவரே. எங்களை முடக்கி போட்டிருக்கும் எல்லாவிதமான பயங்களிலிருந்தும் எங்களுக்கு விடுதலையை தாரும். நேயர்கள் ஒவ்வொருவருக்கும் மனிதர்கள் மீதான பயத்தை நீக்கி உமது தூய ஆவியின் தைரியத்தையும் உண்மையை உரக்கச் சொல்லும் ஆற்றலையும் உமது நிலைவாழ்வின் வார்த்தைகளை உலகிற்குச் சொல்லும் கிருபையையும் தந்தருளும். எங்களை மீட்க வந்த ஒளியே, நாங்கள் இருளை விட்டு விலகி உமது உண்மைக்கேற்ப வாழ எங்களுக்கு அருள்தாரும். ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவரையும் உமது தூதர்கள் சூழ்ந்து நின்று காக்க வேண்டுமென எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் மன்றாடுகின்றோம். ஆமேன். ஆமேன். இந்த ஆழமான பார்வை உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைச்சா மத்தவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நற்செய்தியின் தூதராக இறையாட்சியை எடுத்துரைங்க. நன்றி. ஆமாம், தொடர்ந்து இறை வார்த்தையை தியானிப்போம். மீண்டும் நாளை சந்திப்போம். இயேசுவுக்கே புகழ். அன்னை மரியே வாழ்க. ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். ஆண்டவரை நான் எக்காலமும் போற்றுவேன், அவரது புகழ் எப்பொழுதும் என் நாவில் ஒலிக்கும். ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள், அவரிடம் அடைக்கலம் புகுவோர் பேறு பெற்றோர். ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். ஆண்டவரின் முகமோ தீமை செய்வோர்க்கு எதிராக இருக்கின்றது, அவர்களின் நினைவே உலகில் அற்று போக செய்வார். நீதிமான்கள் மன்றாடும் போது ஆண்டவர் செவி சாய்க்கின்றார், அவர்களை அனைத்து இடுக்கண்ணினின்றும் விடுவிக்கின்றார். ஏழை கூவி அழைத்தார், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். உடைந்த உள்ளத்தார்க்கு அருகில் ஆண்டவர் இருக்கின்றார். நைந்த நெஞ்சத்தாரை
அவர் காப்பாற்றுகின்றார். நேர்மையாளருக்கு நேரிடும் தேன் விடுக்கின்றாரா, அவை அனைத்தினின்றும் ஆண்டவர் அவர்களை விடுவிக்கின்றார். ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். ஏழை கூவி அழைத்தார், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். நீங்கள் காண்பவற்றை காணும் வாய்ப்பை பெற்றோர் பேறு பெற்றோர். ஏனெனில் பல இறைவாக்கினர்களும் அரசர்களும் நீங்கள் காண்பவற்றை காண விரும்பினார்கள், ஆனால் அவர்கள் காணவில்லை. நீங்கள் கேட்பவற்றை கேட்க விரும்பினார்கள், ஆனால் அவர்கள் கேட்கவில்லை என நான் உங்களுக்கு சொல்கிறேன்.